உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து கீழடியில் 6ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்படும் என தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள அருங்காட்சியகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேர் சிற்ப கண்காட்சியை அமைச்சர் திறந்து வைத்தார். மேலும் அருங்காட்சியகம் மற்றும் தொல்லியல் துறை சார்பில் உருவாக்கப்பட்ட செயலி மற்றும் கீழடி அகழாய்வு ஆகியன குறித்து விளக்கும் புத்தகத்தையும் அமைச்சர் பாண்டியராஜன் வெளியிட்டார். ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் கூட இணைஞ்சு பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா பட்னம்னு ஒரு இடத்த கண்டுபிடிச்சாங்க கேரளாவில், அதுதான் முசிறிப்பட்டினம்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்னைக்கு உலக அளவில் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தமிழ் சேரமன்னன் வச்சிருந்த போர்ட் முசிறிப்பட்டினம்னு கண்டுபிடிச்சி அதை ஆக்ஸ்போர்ட் கூட சேர்ந்து பண்றாங்க. இப்போ அது மாதிரி நம்மளும் ஒரு உலகத்தரம் மிக்க ஒரு பல்கலைக்கழகம் கூட சேர்ந்து அடுத்த கட்ட ஆய்வை இன்னும் கொஞ்சம் வீரியத்துடன் செய்யணும். வைகை நதிக்கரையில் அமைந்துள்ள கீழடி கிராமத்தில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சி மூலமாக சங்ககால நாகரீகத்திற்கான சான்றுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அவை என்னென்ன என்பது குறித்து பார்க்கலாம். வைகை நதியின் தென்கரையில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க கீழடி கிராமம் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் நடைபெற்ற அகழாய்வுகளிலேயே மிகப்பெரியது கீழடி அகழாய்வுதான். சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய வைகை கரை நாகரிகம் சிறந்து விளங்கியதற்கான சான்றுகள் கீழடி அகழ்வாராய்ச்சியின் மூலம் தெரிய வந்திருக்கின்றன. இங்கு கிடைக்கப்பெற்ற பொருட்கள் உலக புகழ்பெற்ற அறிவியல் கூடங்களில் ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றன. கார்பன் டேட்டிங் எனப்படும் கரிம பகுப்பாய்வுகள் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள பீட்டா சோதனை ஆய்வகத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இத்தாலியில் உள்ள பைசா பல்கலைக்கழகத்தின் புவி அறிவியல் துறையில் பானை ஓடுகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டன. புனேவில் உள்ள முதுகலை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமான டெக்கான் கல்லூரியில் எலும்பு துண்டுகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டிருக்கின்றன. செங்கல் கட்டுமானத்தில் வீடுகள், தொழில் கூடங்கள், வணிகம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் நகர நாகரிகம் கீழடி அகழாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இங்கு வெளிக்கொணரப்பட்ட மட்கலன்கள் மூலம் வட இந்தியாவின் கங்கை சமவெளி பகுதியில் நகரமயமாதலும் வைகை கரையின் நகரமயமாதலும் ஒரே காலகட்டம்தான் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டு. கரிம பகுப்பாய்வு முறைப்படி கிமு 6ஆம் நூற்றாண்டில் தமிழ் பிராமி எழுத்து பொறித்த பானை ஓடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அகழாய்வு இடத்தில் உள்ள எலும்பு துண்டுகள் மூலம் திமில் உள்ள காளை, பசு, எருமை, ஆடு ஆகியவை வேளாண்மைக்கு உறுதுணை செய்யும் வகையில் கால்நடைகளாக வளர்க்கப்பட்டது தெரியவந்துள்ளது. சன்னமான களிமண், செங்கல், சுண்ணாம்பு சாந்து, இரும்பு ஆணிகள் பயன்படுத்தி கட்டுமான தொழில்நுட்பத்தில் வீடுகள் கட்டப்பட்டிருந்தது அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிமு 6ஆம் நூற்றாண்டில் சங்ககால சமூகம் எழுத்தறிவு பெற்று இருந்ததற்கான சான்றுகளாக ஆதன், குவிரன் போன்ற ஆட்பெயர்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. கருப்பு, சிவப்பு நிற பானை, மண்பானை, நூல் நூற்கும் தக்களிகள், கூர்முனை கொண்ட எலும்பு கருவிகள், தங்க அணிகலன்கள், மணிகள் போன்றவையும் கண்டறியப்பட்டிருக்கின்றன. அரவைக்கல், மண்குடுவை, தந்தத்தில் செய்யப்பட்ட சீப்பு, சதுரங்க காய்கள், பகடைக்காய், சூது பவள மணிகள், ரவுலட்டட் சாயல் கொண்ட பானை ஓடுகள், சுடுமண் வார்ப்பு, மனித உடல் பாகம், காளையின் தலை, மனித தலை உருவம் போன்றவையும் கண்டறியப்பட்டிருக்கின்றன.